திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறை மலை மீட்கும், திருவடி ஞானமே தின் சித்தி முத்தியே. குருவின் அடிபடிந்து கூடுவது அல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம். இன்று ஐப்பசி மாதம் அனுச நட்சத்திரம், பூசலார் நாயனாருடைய முக்தி தினம். அதை முன்னிட்டு இன்று அவருக்கான குரு பூஜையும் அன்னதானமும் ஸ்ரீ கரூர் சித்தர் பீடம் மற்றும் ஸ்ரீ கருவூரார் ஓங்கார பீடம் சார்பாக நடத்தப்படுகிறது. ஓம் அகத்தியமாரிசி நம என்றென்று ஓது, அஷ்ட சித்துதனைவார் குலுகியவார், அகத்தியரே காசாய வேடமேவார், அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள். அகத்தியரை தண்டனைட்டு மேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியர்தாம் எக்கியத்தில் பிறந்த யோகி, 1008 அண்டமெல்லாம் ஆணையாச்சே. காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், பாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே. ஓம் அகத்தியமாரிசி திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. ஓம் கருவூரார் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்கர் திருவடிகள் போற்றி. ஓம் காகபுஜண்ட திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமணி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் போகர் திருவடிகள் போற்றி. ஓம் கொங்குண சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சட்டமணி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பூசலார் நாயனார் திருவடிகள் போற்றி. ஓம் எண்ணிலா கோடி சித்தர் கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. வாழ்கவே வாழ்க என்னந்த திருவடி, வாழ்கவே வாழ்க மனமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே.
கருவூரார் தேவாய நமக. ஓம் கருவூரார் தேவாய நமக. ஓம் கருவூரார் தேவாய நமக. ஓம் பூசலார் நாயனார் நமக. ஐப்பசி மாதம் அனுச நட்சத்திரம் அன்று பூசலார் நாயனாருடைய முக்தி தினம். பூசலார் நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருவர். அவர் திருவள்ளூரில் பக்கத்தில் திருநின்றவூர் என்ற ஊரில் அவதரித்தவர். தன் எண்ணங்கள் முழுவதும் இறைவனுக்காக அர்ப்பணித்தவர். எப்பொழுதும் தன்னால் தன் எண்ணங்களினால் இறைவனையே சார்ந்து இருப்பவர். அவருக்கு ஒரு அபிலாசை, இறைவனுக்கு ஒரு பெரிய கோயில் அமைக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் தன்னால் அது எப்படி செய்ய முடியும் என்று முயற்சி செய்து அதில் பொருள் இல்லாமையால் வேற என்ன செய்வது என்று யோசிக்கும் பொழுது தன் மனதாலேயே அந்த கோயிலை கட்டலாம், நம்மளால் முடிஞ்சது அதுதான் செய்ய முடியும் அப்படின்ட்டு அந்த கோயிலுக்கான ஒரு இடத்தை வரையறை செய்து அதில் அந்த கோயிலுக்கான அமைப்புகளை ஒவ்வொன்றாக பிரதிஷ்டை செய்ய ஆரம்பித்தார். கோயிலுக்கான என்ன முறையோ அதில் கல்லும் அமைப்பும் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து மனதினாலேயே உருவாக்கினார். அவருக்கு தினமும் அதுதான் வேலை. ஒரு கட்டத்தில் அந்த கோயிலை முழுவதாக முடித்து அதற்கான புனித நீராட்டும் கும்பாபிஷேகம் செய்வதற்காக ஒரு நாளை தன் மனதிலே அது குறித்தார். இப்படி இருக்கும் பொழுது அந்த நாட்டு மன்னனாகிய காடவர்கோன் அவன் காஞ்சிபுரத்தில் ஒரு பிரம்மாண்டமான கோயிலை இறைவனுக்காக எழுப்பி கல்லினாலேயே அந்த கோயிலை எழுப்பி அதை கும்பாபிஷேகம் செய்வதற்கான நாளை பூசலார் நாயனார் மனதில் நினைத்த அதே நாளில் அவனும் அந்த நாளை வகுத்து அதை செயல்படுத்த தொடங்கினான். இப்படி இருக்கும்போது இந்த பூசலார் நாயனாருடைய பெருமையை உலகுக்காக தெரிவிப்பதற்காக மன்னனுடைய கனவில் சென்று, நீ வகுத்த நாளில் என்னுடைய மிக சிறந்த தொண்டன் அவனும் அதே அன்னைக்கு அங்கே கும்பாபிஷேகம் தான் கட்டிய கோயிலில் செய்ய போகிறான். அதனால் நான் அங்கே செல்ல போகிறேன். அதனால் நீ இன்னொரு நாளாக அதை நீ மாற்றிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். காலையில் இழந்த மன்னனுக்கு ஆச்சரியம். தன்னை விட சிறப்பாக ஒரு தொண்டர் அங்கே கட்டியிருக்கிறார், அதற்கு இறைவனை நான் போகிறேன் நம்மளை வேறொரு நாளில் வைக்க சொல்கிறாரே, அப்போ அந்த கோயிலை போய் நாம் தரிசனிக்க வேண்டும் அப்படின்ட்டு அங்கிருந்து திருநின்றவுக்கு வரான். அங்கே எல்லாரிடையும் கேட்குறான், யாருக்கும் அப்படி ஒரு கோயில் இங்கே ஒன்றும் கட்டின மாதிரி தெரியலையே, எங்கேயும் இல்லையே அப்படின்னு. அப்போ அவங்களே சொல்கிறாங்க, இங்கே ஒருத்தர் பூசலார் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இறைவனை பற்றி அதிகமாக பேசியிருப்பார், வேணால் அவர் வேணால் கேளுங்க, அவருக்கு வேணால் தெரியும் அப்படின்னு. அப்போ மன்னனும் அங்கே பூசலாரை சந்தித்து
விசாரிக்கும் பொழுது அப்போ தான் கனவில் இறைவன் சொன்ன விஷயத்தை அவரிடம் சொல்கிறான். அப்போ அவர் நடுநடுங்கி போய்கிறார். அப்போ தான் மனதில் கட்டிய கோயிலை பற்றி அப்பொழுதுதான் கூறுகிறார். அன்னைக்கு தான் நானும் அங்கே கும்பாபிஷேகம் செய்வதற்கான நாளை குறித்திருக்கிறேன். இது இறைவனுடைய கருணை அப்படின்னு சொன்னோடனே மன்னனுக்கே ஆச்சரியம். இவர் மனதினிலே எப்பொழுதும் இறைவனுக்கான பூசணையை செய்து கொண்டிருப்பதனாலே அவருடைய பெயர் பூசலார் என்று வந்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அப்போ அவ்வளவு ஒரு மனதை இறைவனுக்கு மட்டுமே என்று கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் அவருடைய பெருமை, அதாவது சிந்தனை, எண்ணங்கள் எல்லாம் இறைவனுக்கே உரித்தானது என்றது அவர் உணர்த்துகிறார். பின் மன்னன் அவருக்கு பல பொருளுதவி செய்யும் பொழுது அதுவும் அவர் இறை தொண்டைக்கே வரும்படுத்தி ஐப்பசி மாதம் அனுச நட்சத்திரம் அன்று இறைவனுடன் கலந்தார். இந்த பூசநாள் நாயிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னன்னா, நம்முடைய மனதை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்கணும் சொல்லுவோம். அந்த சுத்தம் என்பது இறைவன். இறைவன் சுத்தமானவன். அப்போ அவனுடைய எண்ணங்களை நாம் எப்பொழுதும் அவனுடைய ரூபத்தையும் அவனுடைய செயல்களையும் இல்லை அவனுடைய சேரக்கூடிய வழிமுறைகளையும் நாம் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய மனமானது சுத்தமாகும். அப்படி சுத்தமாகும் பொழுது நாம் இறைவனுக்கான பாதையில் செல்ல ஆரம்பிப்போம். இந்த உலக சங்கடங்களிலிருந்து மீண்டு கொள்வோம். பூசலார் நாயனாரை நாம் நினைத்து நம்ம எண்ணங்களை எல்லாம் சுத்தமாக்கிக் கொள்வோம். ஓம் கருவூரார் தேவாய நம. ஓம் கருவூரார் தேவாய நம. ஓம் கருவூரார் தேவாய நம. ஓம் பூசலார் தேவாய நம. மூலமறியேன் முடியும் முடிவறியேன் ஞாலத்துள் பட்ட துயர் நாட நடக்குதடா. அறியாமையாம் மலத்தால் அறிவு முதல் கெட்டனடா. பிரியா வினை பயனால் பித்து பிடித்தனடா. தனுவாதிய நான்கும் தானாய் மயங்கி நண்டா. மனுவாதி சக்தி வலையில் அகப்பட்டனடா. மாமாயை என்னும் வனத்தில் அலைகிறண்டா. தாமாய் உலகனைத்தும் தாது கலங்கிறண்டா. மண்ணாசை பட்டேனை மண்ணுண்டு போட்டதடா. பொன்னாசை பெண்ணாசை போகேனே என்றே. மக்கள் சுற்றத்தாசை மறக்கேனே என்கிறே. திக்கரசாம் ஆசையது தீரேனே என்கிறே. வித்தை கற்கும் ஆசையது விட்டொழியேன் என்கிறே. சித்து கற்கும் ஆசை சிதையேனே என்கிறே. மந்திரத்தில் ஆசை மறக்கேனே என்கிறேன். சுந்தரத்தில் ஆசை துறக்கேனே என்கிறேன். கட்டு வர்க்கத்து ஆசை கழலேனே என்கிறேன். செற்றுதனில் ஆசை சிதையேனே என்கிறேன்.
ஆங்காரம் அடங்கேனே எங்குதே கயிற்றும் இன்னுமாறம் கழலேனே எங்குதே நீர் குமிழியாம் உடலை நித்தியமாய் எண்ணுதே ஆர்க்கும் உயிராசை அழியேனே என்குதே கண்ணுக்கு கண்ணெதிரே கட்டையில் வேகக் கண்டும் எண்ணும் திறமாய் இருப்போம் என்றெண்ணுதே அனித்தியத்தை நித்தியம் என்றாதவராய் எண்ணுதே தனித்திருக்கேன் என்குதே தனை மறக்கேன் என்குதே நரகக் குழியும் இன்னும் நான் புசிப்பேன் என்குதே உரகப்படத்தல் புல்வுனை கெடுப்பேன் என்குதே குறும்பை முலையும் குடிகெடுப்பேனே என்குதே அரும்பு விழியும் என்றன் ஆவி உண்பேன் என்குதே மாதர் உருக்கொண்டு மறதி வஞ்சம் எண்ணுதே ஆதரவும் அற்று இங்கு அரக்காய் உருகிறண்டா கந்தனை ஈன்றருளும் கன்னிவனநாதா எந்த விதத்தில் நான் ஏறி படருவண்டா புல்லாதி பூடாய் புலந்த நாள் போதாதோ கல்லாய் மரமாய் கழிந்த நாள் போதாதோ கீரியாய் கீடமாய் கெட்ட நாள் போதாதோ நீரியாய் ஊர்வனவாய் நின்ற நாள் போதாதோ பூதமொடு தேவருமாய் போன நாள் போதாதோ வேதனை செய்தானவராய் வீழ்ந்த நாள் போதாதோ அன்னை வயிற்றில் அழிந்த நாள் போதாதோ மன்னவனாய் வாழ்ந்து மரித்த நாள் போதாதோ தாயாதி தாரமாய் தாழ்ந்த நாள் போதாதோ சேயாய் புருடனுமாய் சென்ற நாள் போதாதோ நோய் உண்ணவே மெலிந்து நொந்த நாள் போதாதோ பேய் உண்ண பேயாய் பிறந்த நாள் போதாதோ ஊனவுடல் கூங்குருடாய் உற்ற நாள் போதாதோ கீனப் புசிப்பில் இழைத்த நாள் போதாதோ பட்டக்களையும் பரதவிப்பும் போதாதோ கெட்ட நாள் கெட்டேன் என்று கேளாதும் போதாதோ நில்லாமைக்கே அழுது நின்ற நாள் போதாதோ எல்லாரும் என் வாராம் எடுத்த நாள் போதாதோ காமன் கணையால் கடைப்பட்டல் போதாதோ ஏமன் கரத்தால்
ரத்தத்தை